என் மனைவி ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்காங்க. ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க தோழின்னு இருக்காங்க. கோவப்படாதீங்க தங்கம். உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு உங்க மேல பாசம் வச்சிருந்தா நீங்க கோவப்படுறீங்கன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாம, என்ன வந்து ஒரு சகோதரியா நெனச்சு சொல்றாரு. ஒரு பெண் அப்டின்னாலே ஒரு பூமிக்கு பூமாதேவி, பாரத மாதா, கங்கை யமுனை, காவிரி எல்லாத்துக்கும் பெண்கள் பேரு. பெண்ணுக்குனாலே ஒரு பொறுமை இருக்கு, ஒரு பெருமை இருக்கு அப்டின்னு தான். கோவப்படுறதுனால உங்களுக்கு ₹1 லாபம் இல்ல. என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? ஆன்டிக் ஏஜ்ட் ஆகும். 20 வயசுனா பார்க்க 30 வயசு வயசான மாரி இருக்கும். ஹேர் லாஸ் ஆகும். உங்களுக்கே ஹேர் லாஸ் ஆயிருக்குன்னு என்ன கேட்பீங்க? எனக்கு நீர் கட்டிக்கு மாத்திரை எடுக்கிறதுனால முடி ரொம்ப கொட்டுது. கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகும். ஹை பிரஷர்ல கொண்டு போய் விட்டுரும். ஹை பிரஷர் வரும்போது எந்த பக்கம் பிளட் ஓடாம லாக் ஆகுதோ அந்த பக்கம் ஸ்ட்ரோக் வந்துரும். கை கால் புடிச்சு இழுத்துக்கும். முடக்குவாதம் மாரி வந்துரும். ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹேர் லாஸ் ஆகும். ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். மாற்றங்கள் வரும். தூக்கமே வராது. ஊர்ல உள்ளவங்களும் இவன் நாய் மாரி குலைப்பா இவள்ட்ட பேசாதீங்க சும்மா கடங்கடி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். கணவன் வெளில வேலைக்கு போயிட்டு வர ஒரு ஆண் வந்து தன்னோட அம்மா, அப்பா, வீடு வாசல், குழந்தை, மனைவி, பொருளாதாரம், வரவு செலவு, தன்ன பார்க்கணும், தன்னோட வேலைய பார்க்கணும். எவ்வளவோ விஷயம் ஒரு ஆணுக்கு இருக்கு. ஒரு ஆலமர வேர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண் வந்து. அதனால அவங்கள நிம்மதியா சாப்பிட்டு, நிம்மதியா தூங்கி, நிம்மதியா ரொமான்ஸ் பண்ணி, நிம்மதியான ஒரு லவ்வ குடுங்க. ஏன் நீங்க அவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க அவங்கள? வாழ்க்கை ஒரு முறை தான். 7 பிறவிலாம் கிடையாது. ஒரு முறை அந்த வாழ்க்கைய அன்பா வாழுங்க. இனிமே உங்கள் கணவர் வந்தாருன்னா, ஓடி கட்டிப்பிடிங்க, முத்தம் குடுங்க, வேர்வை நாத்தம் அடிச்சாலும் ரசிங்க.